தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தலைமை செயலகத்தில் உள்துறை செயலர் தீரஜ்குமார் காவல்துறை உயரதிகாரிகளுடன் ஆலோசனை. காவல்துறையை நவீனமயமாக்கல் குறித்து ஆலோசித்ததாக தகவல். யூடியூப் சேனல்களில் அவதூறாக பேசியதற்கு 5 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கேட்டு நடிகர் வடிவேலு தாக்கல் செய்த வழக்கு. நடிகர் சிங்கமுத்து பதில் மனு தாக்கல் செய்ய 2 வாரம் அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தென் மாவட்டங்களில் அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள முதல்வர்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. அரசு மருத்துவக் கல்லூரிகளில் முதல்வர்களை நியமிப்பதில் காலதாமதம் ஏன் என்றும் நீதிபதிகள் கேள்வி. மேகதாதுவில் அணை கட்டினால் கர்நாடகாவை விட அதிகம் பயன்பெறப் போவது தமிழ்நாடுதான் என கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் பேட்டி. தற்போது போதிய அளவு மழை பெய்துள்ளதால் மேகதாது அணை குறித்து பேச தேவையில்லை எனவும் பதில். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்கு 59 லட்சம் ரூபாய் வாடகை பாக்கி வைத்துள்ள இந்து சமய அறநிலையத்துறை மண்டல அலுவலகம். தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் வெளியானது. விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றிக் கழகம் மாநாடு நடத்துவது குறித்து 21 கேள்விகளை கேட்ட காவல்துறையினர். இன்று மாலை 5 மணிக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் அறிக்கை தாக்கல் செய்கிறார் புசி ஆனந்த். வேதாரண்யம் அருகே கோடியக்கரையில் கரை ஒதுங்கிய மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் பறிமுதல். கரை ஒதுங்கியது எப்படி என கடலோர காவல்படை போலீசார் விசாரணை. கிருஷ்ணகிரி அருகே போலி என்சிசி முகாம் நடத்தி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கு. ஏற்கனவே 13 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் ஒரு தனியார் பள்ளி முதல்வரை கைது செய்த சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள். அரசுமுறை பயணமாக புரூனை நாட்டிற்கு புறப்பட்டு சென்றார் பிரதமர் மோடி. அந்நாட்டு பிரதமர் ஹசன் அல் போல்கியாவை சந்தித்து இருதரப்பு உறவு குறித்து ஆலோசனை நடத்துகிறார். அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து சிகாகோ சென்றடைந்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். புலம்பெயர் தமிழர்கள் முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு. ஹோசூரில் பிஎஸ்டி டிராக்டர் நிறுவனம் சார்பில் 100 கோடி ரூபாயில் டிராக்டர் தொழில்நுட்ப மையம் அமைகிறது. உலகளாவிய தொழில்நுட்ப மையத்தை நிறுவுவதன் மூலம் ஆராய்ச்சி மேம்பாட்டு திறன்களை அதிகரிக்க நடவடிக்கை. ஆந்திராவில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு விடிய ஆய்வு. பிரகாசம் தடுப்பணையில் படகு மோதி சேதமடைந்த தூண்களை பார்வையிட்டார். தெலங்கானா மாநிலம் மரிபடா பகுதியில் கனமழை வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்ட நெடுஞ்சாலை. போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் அவதி. தெலங்கானா மாநிலம் கம்மம் பகுதியில் முன்னேறு ஆற்றில் கரை புரண்டு ஓடும் வெள்ளம். ஆற்றின் இரு புறங்களிலும் வாகனங்களில் சிக்கியுள்ளவர்கள் டிராக்டர் மூலம் மீட்பு. அனைத்து பன்னாட்டு விமான நிலையங்களிலும் குரங்கம்மை சோதனை நடைபெறுகிறது. வெளிநாடுகளில் இருந்து வரும் அனைத்து பயணிகளுக்கும் சோதனை செய்யப்படுவதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட்டி. பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் 58 64 பன்னாட்டு விமானங்கள் வருகிறது. இதில் சற்றேறக்குறைய 11,850 சர்வதேச பயணிகள் சராசரியாக வருகை புரிந்து கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்கு காய்ச்சல் மற்றும் குரங்கம்மை குறித்த திரையிடல்
செய்யப்படுகிறது. திருப்பூர் இடுவாய் பகுதியில் அதிகாலையிலேயே மது விற்பனை படுஜோர். ஒரு குவார்ட்டர் 250 ரூபாய்க்கு வாங்கினால் பிரியாணி இலவசம் என அறிவிக்கப்பட்டதால் குவிந்த மது பிரியர்கள். வருகிற 5ஆம் தேதி வங்கக்கடலில் உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சென்னையில் இன்று ஒரே நாளில் 6 விமானங்கள் ரத்து. வெளிநாடு உள்நாடு வருகை புறப்பாடு விமானங்களில் திடீர் சேவை ரத்தால் பயணிகள் சிரமம். தமிழக கடலோர பகுதிகளில் தீவிரவாத ஊடுருவலை தடுக்கும் வகையில் ஆண்டுதோறும் நடைபெறும் சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை நாளை மற்றும் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக அறிவிப்பு. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது பதியப்பட்ட வன்கொடுமை வழக்கு. விசாரணை அதிகாரியாக பட்டாபுரம் காவல் உதவி ஆணையர் சுரேஷ்குமார் நியமனம். திருச்சியில் அரசு பேருந்தில் பயணம் செய்து ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் நடத்துனரிடம் டிக்கெட் பெற்று பயணித்தார். தஞ்சை மாவட்டம் சூலமங்கலம் கிராமத்தில் நேரடி நெல் கொள்முதல் திறக்கப்படாததால் குவியல் குவியலாக கொட்டப்பட்டுள்ள நெல் மணிகள். கொள்முதல் நிலையத்தை உடனடியாக திறக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. திருச்சியில் பள்ளி விடுதி மாணவிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்த மருத்துவர் சாம்சங் கைது. போக்சோ உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளின் கீழ் வழக்குப்பதிவு செய்து காவல்துறையினர் நடவடிக்கை. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் குடியிருப்பு பகுதிகளில் உலாவரும் காட்டு யானைகளால் பொதுமக்கள் அச்சம். வனப்பகுதிக்குள் யானைகளை விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை. இரண்டு மாதங்களுக்கு பிறகு கோவை குற்றாலம் அருவியில் குளிக்க அனுமதி. தண்ணீர் வரத்து சீரானதை அடுத்து வனத்துறையினர் அனுமதி. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 16,000 கன அடியாக சரிவு. சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு 3வது நாளாக தடை நீட்டிப்பு. திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையம் 100 நாட்களில் 44 கோடியே 37 லட்சம் ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளது. 36,53,000 பேர் ரயில் நிலையத்தை பயன்படுத்தியுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான புதிய சட்ட மசோதா மேற்குவங்க சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார் முதலமைச்சர் மமதா பானர்ஜி. இருபத்தி 23வது சட்ட ஆணையத்தை அமைத்தது மத்திய அரசு. 22வது சட்ட ஆணையத்தின் ஆயுட்காலம் ஆகஸ்ட் 31ஆம் தேதியுடன் நிறைவடைந்ததை அடுத்து புதிய ஆணையம் அமைப்பு. குஜராத்தில் கடலோர காவல் படையின் ALH ஹெலிகாப்டர் கடலில் விழுந்து விபத்து. ஒருவர் மீட்கப்பட்ட நிலையில் மாயமான 3 பேரை தேடும் பணி தீவிரம்.
இந்திய டி20 அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவிற்கு கையில் காயம். துலப் டிராபியில் முதல் பாதி ஆட்டங்களில் விளையாட மாட்டார் என தகவல்.